மேடம், திங்ஸ்லாம் புது ஸ்டேஷன் கொண்டு போகணும். உங்கள் டேபிள் தான் கிளியர் பண்ணாமல் வச்சுருக்கீங்க. இந்த போட்டோஸ்லாம் திருப்பி வச்சிட்டு சொல்லிட்டேனே எழில் வீட்டில். சாரி மேடம். இன்னும் ஏன் இங்கேயே இருக்கு? போச்சு. அதை இப்படி கொடுங்க, செந்தில் என்ற கொடுத்து விட்டுறேன். என்ன மேடம்? எட்டு மாசமா கேஸ் நடந்துச்சு. இவ எழில பார்க்க வரவே இல்லை. நான் அப்பவே கேட்டேன். இவனை சார்ஜ் பண்ணி ஜெயிலில் அடிச்சதுமே பிரேக்கப் ஆச்சுன்னு சொன்னான். என்ன மேடம்? ஃபர்ஸ்ட் டே கொஸ்டினிங்க்கு கூட்டிகிட்டு வந்தப்போ எழில் கிட்ட செல்ஃபியை காட்டணும். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? அந்த ஃபோட்டோவை பார்த்ததும் சைலண்ட் ஆயிட்டானே தவிர அது நான் இல்லை, என்னோட ட்வின் பிரதர்னு அவன் சொல்லவே இல்லை. மலர் பேசுறேன், எஸ்ஐ நீலாங்கரை ஸ்டேஷன். சொல்லுங்க மேடம். ஸ்கூல் படிக்கிறப்ப ஆகாஷ் ஒரு பொண்ணை லவ் பண்ணான்னு சொன்னீங்கல்ல, ஒன் சைடா? ஆமா. அந்த பொண்ணு பேர் என்ன? தீபிகா. ஏதோ ஒரு பாயிண்ட் மிஸ் பண்றோம். என்கிட்ட கண்ணு முன்னால இருக்கு, ஆனா என்னன்னு தெரியல. தீபிகா டெல்லிக்கு வரவே இல்லை. வரேன்னு சொன்னா வரல. நான் திருப்பி கால் பண்ணேன், அவ ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபாகவே இருந்துச்சு. தேங்க்ஸ் திவ்யா. எழில், இதை உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. தீபிகா ஒரு பையனோட விஜயவாடா ஸ்டேஷன்லேருந்து இறங்கி போகிறதை என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி பார்த்துருக்கா. இட் சீம்ஸ் லைக் they were hugging. இதை உன்கிட்ட சொல்ல வேணான்னு தான் நினச்சேன். இல்லை திவ்யா, யூ மிஸ்டேக்கன். பார்த்த சாட்சி இருக்கு எழில். தீபிகா அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை. Forget her எழில். ஸ்டாப் டார்ச்சரிங் yourself. அவ காணாம போகல, போயிட்டா. அவ அம்மாவே அவளை மிஸ் பண்ணல. நீ ஒருத்தன் தான் அவளை தேடிட்டு இருக்க. ஒரு பையனோட போனான்னு சொன்னல, அந்த பையன் யாரு? தீபிகாவோட கிளாஸ்மேட், ஸ்கூல்ல, பேரு ஆகாஷ். தீபிகா ட்ரிங்க ஸ்பைக் பண்ண வாங்கிட்டா. வைசர் தூக்கிட்டு போய் 2 நாள் என் பொண்டாட்டி வச்சிருந்தா. அப்புறம் கொண்டுட்டா. ட்ரக் ஓவர்டோஸ் 10 லட்சம் ரூபா கேஸ் எல்லாம் ஆக்கிட்ட. கடைசி வரைக்கும் நீ வந்து காப்பாத்து நம்பிக்கிட்டே இருந்தா. மேடம், சேலம் மென்டல் ஹாஸ்பிட்டலில் ரெக்கார்ட்ஸ் கேட்டிருந்தோம்ல, அனுப்பி வச்சிருக்கேன். மற்ற எல்லாரோட ரெக்கார்ட்ஸும் இருக்கா மேடம். நீங்கள் கேட்ட ரெக்கார்ட்ஸ் மட்டும் காணுமா. குத்துப்பட்ட டாக்டரோட பர்சனல் ஃபைலில் ஒரு காப்பி இருந்துச்சா, அதை எடுத்து அனுப்பிச்சி வச்சுருக்காங்க மேடம். உள்ளே இருந்தது யாரா மேடம்? கவினா, எழிலா? 2 பேரும். எழில் 3 மாசம் இருந்திருக்கான்.
கவின் 1 வருஷம் இருந்திருக்கான். 10வது படிக்கும்போது ஒருத்தன் கொலை செய்யற அளவுக்கு அடிச்சிட்டு இருந்திருக்கானுங்க. அந்த லாஸ்ட் பேராகிராஃப் படிச்சீங்களா மேடம்? அந்த டாக்டர் அவர் கைப்பட எழுதி வச்சுக்கிறத பாருங்க. என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் பிரச்சனைன்னு வந்துட்டா 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு எழுதியிருக்காரு. ஃபர்ஸ்ட் நீ எனக்கு பிரச்சனை பண்ண தான் வந்திருக்கேன்னு நினச்சேன். காப்பாற்ற வந்திருக்கேன்னு போக போக தான் புரிஞ்சுது. என்னது இது? ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு போலீஸ் வண்டியிலே பைக்கை விட்டுருக்கான் சார். ட்ரங்க் அண்ட் டிரைவில் மாட்டிருக்கேன் சார். அது இடிச்சது ஆகாஷ் நீ தூக்குறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே அப்படி ஒருத்தனை தேடிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். எவிடன்ஸ் அழிச்சிட்ட. ஆனால் நீ இன்வெஸ்டிகேஷனை ஃபாலோ பண்ணல. நான் பண்ணேன். எப்படியும் நீ மாட்டிப்பேன்னு எனக்கு தெரியும். ஏர் டைட் கேஸ். ஒன்று ஆயுள் இல்லை தூக்கு. கடைசி வரைக்கும் தன்னை குத்துனது எழிலா கவினான்னு தெரியலன்னு எழுதி வச்சிருக்காரு மேடம் அந்த டாக்டர். அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் டாக்டருக்கு நீ குத்துனியா நான் குத்துனான்னு தெரியல. அதனால 2 பேருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு. ஆனால் கோர்ட்டில் அப்படி பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். நான் மாட்டிக்கிட்டா மட்டும்தான் நீ தப்பிக்க முடியும்னு எனக்கு தோணுச்சு. சரி, இந்த சூதை ஆடி தான் பார்ப்போமேன்னு இறங்கிட்டேன். சேலம் ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் அதை நான் தூக்கிட்டேன். கிடைச்சாலும் பிரச்சனை இல்லை. இட்ஸ் கோன் ப்ரூவ் நத்திங். அந்த ஜிகே உன்னை ஃப்ரேம் பண்ண எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வேணா போவான்னு எனக்கு தெரியும். ஒரு இன்ஸ்பெக்டர் நினைச்சா என்ன வேணா செய்யலாம். அவன் ராஜா சீட்டு. அந்த சீட்டை அடிக்க ஒரு துருப்பு சீட்டு தேவைப்பட்டுச்சு. மலரை ஸ்டடி பண்ண. என்ன வேணாச்சு? ஸ்டேஷனுக்குள்ள நுழைஞ்சதுலேருந்து என்னை வச்சு கேம் ஆடிட்டான். எழில் மேல கான்சென்ட்ரேஷன் போக விடாம பண்ணிட்டான். அவ ஏற்கனவே 2 நிரபராதியை காப்பாத்திருக்கான்னு தெரிஞ்சது. சரியா காய் நகத்துனா உனக்கும் ஹெல்ப் பண்ணுவான்னு தோணுச்சு. அந்த கால் டாக்ஸி டிரைவர் நான் ஏற்பாடு பண்ண விட்னஸ்னு உங்களையும் என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. தெரியவும் கூடாது. மலர் இந்த கேஸை விட மாட்டாங்க. எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க. இந்நேரத்துக்கு உண்மையை கண்டுபிடிச்சிருப்பா. என்ன மேடம் சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. இந்த கேஸை அவ மறுபடியும் ஓப்பன் பண்ண முடியாது. உனக்காக பொய் சாட்சி ஏற்பாடு பண்ணியிருக்கா. ஓப்பன் பண்ணா மாட்டிப்பா. அவ்வளோதான், இந்த கேஸ் முடிஞ்சது. என்னாச்சு மேடம்? யார் கேமான்னா? உண்மை மலரோட புதைஞ்சு போயிடும். ஒன்றும் இல்லை. நில்லுங்க. உங்க ஒய்ஃபோட வீடியோ ஃபுட்டேஜ் எடுக்க போறீங்களா? ஏன் அந்த ஃபுட்டேஜ் உங்ககிட்ட இருக்கா? நீ அதை காட்டி மிரட்ட போறியா? அப்படியே உன சுடுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு உண்மையை தெரிஞ்சுட்டு அப்புறம் சுடுங்க. இவன்தாங்க நீங்க ஆர்டர் வந்த கஸ்டமர். டக்குனு அந்த வழியை ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க. நீங்க அந்த காரை ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். அப்புறம் நீங்க அங்க போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என் வீடியோ மட்டும் கொஞ்சம் கொடுத்துரு ப்ளீஸ். உன் புருஷன் பணம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். அதை வாங்கிட்டு அவங்கிட்டே கொடுத்து அனுப்புறேன். வாங்கிக்க. வாங்க பரத். கணேஷ் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். நடிக்காதீங்க, எனக்கு எல்லாம் தெரியும்.
அந்த வீடியோவை எடுத்தது செத்து போன பொண்ணு வீட்டுல. நீங்க என்கிட்ட சொன்னது உங்க வீட்டுலன்னு. திடீர்னு வசந்த் இல்லாத நேரம் பார்த்து அவன் வீட்டுக்கே வந்துட்டான். மரியாதையா எல்லாத்தையும் சொல்லிருங்க. சொல்றேன். பப்புக்கு அடிக்கடி வருவியா? நான் உன்னை பார்த்ததே இல்லை. நீ அப்படியே தான் இருக்க, கொஞ்சம் கூட மாறவே இல்லை. நீயும் தான். ஹாய். ஹாய். நான் சொன்ன என் ஃப்ரெண்டு ரூபலா இவ தான். இவ ஹஸ்பண்ட் வசந்த் சிட்டில பெரிய பிசினஸ் மேன். லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்காம ரூபலாவை கட்டி வச்சுட்டாங்கன்னு இவ மேல அவருக்கு கோவம். வசந்த் கூட அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும்னு நினைச்சேன், முடியல. அவனால எனக்கு என்ன வேணாலும் ஆகலாம். அதுக்குள்ள நான் முந்திக்கணும். கொலை பண்ணணுமா? அதை நானே பண்ணுவேன். நம்பிக்கையான ஒரு ஆள் வேணும். அதான் நான் அனிதா கிட்ட வந்தேன். என்ன பண்ணணும்? நான் பெருசா வாழணும். நீங்க என் பிளான் எக்ஸிக்யூட் பண்ணா போதும். உனக்கு என்னடா வேணும்? பணம். எவ்வளோ? 5 கோடி. வசந்த் கிட்ட எப்ப பணம் வாங்க போறேன்? ரூபலா வேற போன் அடிச்சுட்டே இருக்கா. அனிதாவை வசந்த் கூட நெருக்கமா பழக வச்சு வீடியோ எடுக்கணும். சொசைட்டியில ஸ்டேட்டஸ் போயிடும்னு வசந்த் பயப்படுவான். அந்த பயத்தை யூஸ் பண்ணி நீங்க அவனை மிரட்டி பணம் வாங்கணும். அவங்கிட்ட இருந்து பணம் எப்ப வந்தாலும் அது ரூபலா கைக்கு போக போறதில்ல. வர அமௌண்ட்ல 10% உங்க பேமெண்ட். இது என்ன புது பிளான்? டபுள் கேம். பழசுதான். ரிஸ்க் ஃபுல்லா நாம எடுக்கிறோம். அவளுக்கு எதுக்கு பணம்? அவ சும்மா இருக்க மாட்டா. நாமளும் சும்மா இருக்க போறதில்ல. யாரு? ரூபலா தான். உன்னை எவ்வளவு நம்புறேன். எனக்கு துரோகம் பண்ணல. துரோகமா? அது உங்ககிட்ட இருந்தாரு நானே கத்துக்கிட்டேன். நான் வசந்துக்கு மட்டும் தான் துரோகம் பண்ணேன். உன்கிட்ட எவகிட்ட உண்மையா தானே இருந்தேன். என் பிளான் எல்லாத்தையும் சொன்னேன். இவ வீடியோ எடுத்துக்கிட்டு இல்லன்றா. வசந்த் கிட்ட நீ பணம் கேட்டு மிரட்டுற. 2 பேரும் சேர்ந்து என்ன ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? ஆனா நான் விட மாட்டேன் கணேஷ். வசந்த் கிட்ட இருந்து நீ எப்படி பணத்தை வாங்குற நானும் பாத்துக்கிறேன். ஐயோ, இதெல்லாம் போய் வசந்த் கிட்ட சொல்லிடாத ரூபலா ப்ளீஸ். நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். நானே ஒரு சாக்கடை நாரிடும். பாக்குறியா? பாரு பாரு. கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கா? நல்லா பாரு. ஹாய். தூங்கிட்டு இருந்தியா? வீடியோ எடுத்தியா? நான் ட்ரை பண்ணேன், பட் கடைசியில மிஸ் ஆயிடுச்சு. வசந்துக்கு எதுவும் டவுட் வரலையே? அதெல்லாம் ஒண்ணு ஆகாது, நான் பாத்துக்கிறேன். நீ உட்காரு. இந்தா. தேங்க்ஸ். கதையை முடிச்சிட்டு கால் பண்ண. உன் பிளான் எக்ஸிக்யூட் பண்ண நினைச்சியா? இது ஏன் பிளான்? உன்னையே வீடியோ எடுக்க முடிஞ்ச என்ன? உன் பொண்டாட்டி எடுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. உன் புருஷன் கிட்ட போய் பணம் தர வேண்டாம்னு சொல்ல. அதை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். நம்பிக்கையான ஒரு ஆள் வேணும். நான் பெருசா வாழணும். கொலை பண்ணணுமா? அதை நானே பண்ணுவேன். உன்னை எவ்வளவு நம்புறேன். எனக்கு துரோகம் பண்ணல. இனிமே அவன் நம்ம வழிக்கே வரக்கூடாதுடா. இது நீ அன்னைக்கு அவனை மெக்கானிக் ஷெட்ல பார்த்து அன்னைக்கே சொல்லியிருந்த, இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கே வந்திருக்க மாட்டேன். அன்னைக்கு ஒருத்தன் காஸ்ட்லி பைக் ரிப்பேர் பண்ணல, அவன் யாரும் அவன் ஃப்ரெண்டா? அவன் நம்பர் வச்சிருக்கியா?
யாருங்க அவன்? இவன் தானே உங்ககிட்ட பிரச்சனை பண்ணவன்? ஹே, இவன் தான்டா. காசு தரலன்னா அந்த வீடியோவை அவன் நெட்ல கிட்ல அப்லோட் பண்றதுக்குள்ள ஏதோ பண்ணு பரத் ப்ளீஸ். அவனால ஏமாந்தது நான் மட்டும் இல்ல, நிறைய பிசினஸ் மேன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாம் அவன் வலையில விழுந்திருக்காங்க. அறுபது வயசு தாண்டினவங்க தான் இந்த கேங்கோட டார்கெட். கொள்ளையடிக்கிறது, கொலை பண்றது, பிளாக்மெயில், இது எல்லாத்துலயும் இந்த குரூப் எக்ஸ்பர்ட். கணேஷ்க்கு எல்லா விதத்திலையும் சப்போர்ட் பண்றது அனிதாவும் மாயாவும் தான். அவங்க தான் அவனோட இன்வெஸ்ட்மெண்ட். சோஷியல் நெட்வொர்க்கை பிளே கிரவுண்டா யூஸ் பண்ணி வயசானவங்களோட வீக்னஸை தூண்டி விட்டு அதுல பணம் சம்பாதிக்கிறது தான் இந்த குரூப்போட நோக்கம். இப்படி பல பேரை ஏமாத்தி கொள்ளையடிச்சு சேர்த்த பணத்தை மொத்தமா எடுத்துக்க நினைச்சான் கணேஷ். இதுக்கு அந்த அனிதாவும் விழுந்த. அது எனக்கே தெரியும். இது மாயாவுக்கு தெரிஞ்சு அவளோட பங்கு கேட்டிருப்பா. அது பிடிக்காத கணேஷ் அவளை கொன்னு இருப்பான். 3 பேருக்குமே ஈக்குவல் ஷேர், அதுதான் நம்ம கேங் ரூல். இனிமே அவன் நமக்கு தேவையில்லை.